தொகுதி மறுவரை செய்யப்படும் மத்திய அரசின் திட்டத்தை திமுக எதிர்க்கிறேன் என்ற பெயரில் கருப்பு கொடி காண்பித்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் செயல்படுத்த முடியாதவை. நீட்டை நிறுத்துவோம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றியது போல்தான் இதுவும். இந்த திட்டத்தை யாராலும் தவிர்க்க முடியாது. ஏனென்றால் இது மத்திய அரசால் கொண்டு வரும் திட்டம் எஃப்ஐஆர் போல் அல்ல, எஸ்ஐஆர் மாதிரி கடுமையான சட்டங்கள் உள்ளது. அதனால்தான் இதை எதிர்க்கிறேன் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. 15 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி என்ற சூழ்நிலையை கொண்டு வருகிறது. இப்பொழுது 40 எம்பிக்களாக இருக்கும் சூழ்நிலையில் வருங்காலங்களில் 55 எம்பிக்களை கொண்டு வரும் நிலையை உருவாக்கும் இந்த திட்டம். 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி என்ற நிலை உள்ளதால் அது குறைக்கப்பட்டு 15 முதல் 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி என்ற சூழ்நிலையை உருவாக்குகிறது. இதனால் மக்களுக்கு அதிக நல்ல திட்டங்களை கொண்டு சேர்க்க முடியும் என்பதை மத்திய அரசு உணர்ந்து செயல்படுகிறது. இது 2002ஆம் ஆண்டு அமலாக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டம் அன்று உள்ள சூழ்நிலையில் அமல்படுத்த முடியாததால் 2019இல் அமல்படுத்தியது. அப்பொழுது கொரோனா காலம் என்பதால் அதையும் நிறுத்தி வைத்துவிட்டு இப்பொழுது வரையறுக்கப்பட உள்ளது. இனிமேல் இந்த திட்டத்தை யார் எதிர்த்தாலும் மத்திய அரசு கொண்டு வரும் எந்த ஆட்சி வந்தாலும் அதை மாற்ற முடியாது. திமுக ஓட்டுக்காக நாடகமாடிக்கொண்டிருக்கிறது என்பதை இதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீட்டை தடுப்போம் என்ற பெயரில் சொன்னது போலத்தான் இந்த கதையும் இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொண்டு நல்ல நிலையில் நல்ல மனநிலையோடு மற்றுள்ள கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும்.